கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்துகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைய கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் அதிகால வேளையில் தியானிக்கிறோம். தூங்கும் முன்பாக டிசம்பர் மாசத்துல எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்பதை நாம் தியானிக்கிறோம். 11 மாசமும் நம்முடைய தேவன் பாதுகாத்து 12ஆம் மாசத்துக்குள்ளே நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அழைத்து கொண்ட தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். டிசம்பர் மாசத்திலே இந்த நாளிலே பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் சில குடும்பத்திலே ஆலயத்து கிளம்பிட்டு இருப்பீங்க. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்க தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தார். எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர். கிறிஸ்து பிறப்பு எல்லா தேசத்துக்குள்ளேயும் கொண்டாடப்படுகிறது. நம்ம இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் நம்ம குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதம், நம்ம இருதயத்துக்குள்ளே சமாதானம். வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு, அவருக்கு ஒரு பேர் இருக்கு, சமாதான பிரபு. கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ளே சமாதான பிரபு இருக்கிறாரா? ஒரு சின்ன கேள்வி. வருஷம் வருஷம் கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடினோம், நம்ம இருதயத்துக்குள்ளே சமாதான பிரபு இருக்கிறாரா? ஏன் ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒரு செல்போனை காசு கொடுத்து நம்ம பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்துடலாம். வீட்டில் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த செல்போனை ஆன் பண்ணி சார்ஜ் போட்டு அதுக்கு ஒரு சிம் கார்டு போட்டு அது இன்டர்நெட் ஆன் பண்ணி எல்லா ஆப்பு கரெக்டாக இருக்கா எல்லாம் செக் பண்ணால் மட்டும்தான் தெரியும் அந்த ஃபோன் கரெக்டாக இருக்கா, ஒர்க் ஆகுதா இல்லையா, ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியும். பணம் கொடுத்து ஒரு பொருளை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடலாம். அதை உபயோகப்படுத்தும் போது தான் அந்த செல்போனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு, அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய வீட்டுக்குள்ளே பைபிள் இருக்கும், ஆனா பைபிளை வாசிக்கிற பிள்ளைகள் பார்த்தா ரொம்ப குறையா இருக்கும். சில வீட்டில் பார்த்தா வீடு ஃபுல்லா ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலை இருப்பாங்க, ஆனா எப்பொழுதும் பைபிள் வாசித்துட்டு இருப்பாங்க. சில வீட்டில் பார்த்தா கரெக்டா முறைப்படி டெய்லி பைபிள் வாசிக்கிற சில குடும்பங்கள் உண்டு. சில குடும்பத்திலே பைபிள் வீட்டில் அப்படியே இருக்கும். அப்ப பலவிதமான ஜனங்கள் தேசத்துக்குள்ளே எல்லா பக்கமும் இருப்பாங்க. கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடிய கர்த்தருடைய பிள்ளைகள் பைபிள் வாசிக்காம எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு, எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வெளிப்பிரகாரம் உலகத்துக்கு தெரிஞ்சு நம்ம டிசம்பர் 25 எல்லாரும் நம்ம கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடிடும். அந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடும் போது நம்ம இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் உண்மையிலே நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். நம்ம இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் அவர் சமாதான பிரபுவாக நம்முடைய இருதயத்துக்குள்ள இருப்பார். சமாதான பிரபு நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கும்போது அது நம்ம குடும்பத்துடைய காரியமோ, ஒரு வியாபார காரியமோ, ஒரு கம்பெனி பிரச்சனையோ, ஒரு வேலை பிரச்சனையோ, இல்ல மற்ற பிரச்சனையோ, இல்ல தேவையில்ல எந்த ஒரு பிரச்சனையோ நம்மளை தாக்காது. ஒருவேளை அப்படி தாக்குனா கூட அது ரொம்ப நேரம் இருக்க முடியாது. நம்ம இதயத்துக்குள்ள சமாதான பிரபு இருக்கும்போது எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி அடுத்த நிமிஷம் மாறிடுது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் 2016 தான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். என்னுடைய வாழ்க்கையிலும் கடன் இருந்துச்சு, என்னுடைய வாழ்க்கையிலும் உபத்திரம் இருந்துச்சு, என்னுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை போராட்டங்கள் எல்லாம் உண்டு. ஆனா எப்போ நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து என் இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்துவுக்கு நான் இடம் கொடுத்தனோ, சமாதான பிரபுக்கு எப்போ நான் இடம் கொடுத்தனோ, அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையிலுக்கு உபத்திரங்கள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எனக்கு பெருசா தெரியல.
எல்லாருடைய வாழ்க்கையில் இருந்தது போல என்னுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து என் இதயத்துக்குள்ள பிறக்கும்போது, என்னுடைய இதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கும்போது, நித்திய பிதா இருக்கும்போது, சமாதான பிரபு என்னுடைய இதயத்துக்குள்ள இருக்கும்போது, எனக்கு இந்த உலகத்துல எல்லா காரியமும் குப்பையா இருந்துச்சு. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கிக்கிறார். பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிறார்கள். இதயத்துக்குள்ள கசப்பு இருந்தால் கிருபை இழந்து போயிட்டு இருக்கிறாங்க. பைபிள் வசனத்தை தியானிக்க என் இதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா வசனத்தை தேடி தேடி வாசிக்க ஆரம்பித்தேன். இந்த கடைசி காலம் செல்போன்ல மூழ்கி இருக்கும்போது நிறையருடைய வாழ்க்கையிலே ஆபத்து வந்துருது, பிரச்சனைகள் வந்துருது, போராட்டங்கள் வந்துருது. இதையும் என்னுடைய வாழ்க்கையில நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் பைபிள் வாசிக்கும் போது அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய ரகசியங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஆனா அந்த உலகத்துக்குள்ள போய் எங்கேயாவது நம்ம சிக்கி கொள்ளும் போது அந்த குடும்பம் பலவிதமான உபத்திரத்துக்குள்ளே கஷ்டப்படுது. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உபத்திரம் ஏன் வருது, பிரச்சனை ஏன் வருது, போராட்டம் ஏன் வருது, எங்கேருந்து வருது? கர்த்தரை விட்டு வழி விலகும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு உபத்திரங்கள், ஒரு பாடுகள் வருது. 119 சங்கீதத்திலே உபத்திரப்பட்டது நல்லது, அதனால உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா உபத்திரப்படும் போது தெரியும் நம்ம வாழ்க்கையில இந்த உபத்திரம் ஏன் வந்துச்சு, நம்ம எங்க கர்த்தரை விட்டு தள்ளி போனோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கவே உங்களுக்கு தெரியும். நான் சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்திருக்கேன். கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எதனால நான் சைக்கிள்ல கீழே விழுந்தேன். 2 வீலர்ல கீழே விழுந்திருக்கேன். வண்டி எதனால கீழே விழுந்துச்சு, எதனால நான் கீழே விழுந்தேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் பிரேக் போட்ட இடத்துல கொஞ்சம் மண் அதிகமா இருந்துச்சு. ஒரு முக்கில திரும்புற இடத்துல. அப்ப முக்கில திரும்புற இடத்துல பிரேக் போடும்போது மண் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அறிந்து கொண்டேன். அதே போல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு சின்ன மிஸ்டேக் வரும்போது, சின்ன பிரச்சனைகளை போகும்போது, எதனால நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனேன், எதனால என்னுடைய இதயத்துக்குள்ள வசனம் இல்லை, எதனால என்னுடைய வாழ்க்கை வெறுமையா இருக்கு, எதனால என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாம இருக்கு, எதனால என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாம இருக்கு, எதனால நான் குழம்புறேன், எதனால நான் புலம்புறேன், எதனால எனக்கு வேதனை வருது, எதனால எனக்கு துக்கம் வருது, எதனால எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி நல்ல கையில பைபிள் எடுத்து வாசித்துட்டு இந்த உலகத்தை திரும்பி பார்த்தா தெரியுது, உலகத்துக்குள்ள போனா இப்படிதான் இருக்கும். இதைத்தான் நான் ஈஸியா கண்டுபிடிச்சேன். எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, நல்ல பைபிள் எடுத்து வாசித்து நல்ல பாஸ்டிங் போட்டு ஒரு 40 நாள் பாஸ்டிங் போட்டு இரவும் பகலுமா வேதத்தை தியானிச்சு நல்ல அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணி நல்ல பாஸ்டிங் போட்டு இருந்தா ஆவிக்குரிய வாழ்க்கையில பல மடங்கு வளர்ச்சி இருக்கு. சரி, நம்ம தான் பாஸ்டிங் போடலையே, கொஞ்சம் வீட்டுக்குள்ள காரியத்துக்கு வெளியே போயிட்டு வருவோம், குடும்ப காரியத்தையும் கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபேமிலி, குடும்ப காரியம், இன்னும் மற்ற காரியங்கள்லாம் இருக்குல்ல, உலகத்துக்குள்ள போயிட்டு வரும்போது டயர்ட் ஆயிரும். பாஸ்டிங் போட்டு தேவனோட சமூகத்தில் இருக்கும்போது டயர்ட் ஆக மாட்டேங்குது. ஆனால் உலகத்துக்குள்ள போயிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக டயர்ட் ஆகுது. ஏன் டயர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உலகத்துக்குள்ள போய் ஒரு 10 காரியத்தை உட்காந்து யோசிக்கிறது, அந்த 10 நம்மளை டயர்ட் ஆக்கிடும். கிறிஸ்துவோட பிறப்பை கொண்டாடிய கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டில் பைபிள் இருக்கு, ஆனால் பைபிள் வாசிக்காம செல்போன்ல 5 மணி நேரம் 6 மணி நேரம் பார்த்து பிள்ளைகள் டயர்ட் ஆயிருது. நிறைய குடும்பத்துல இப்போ டயர்ட் ஆயிட்டாங்க. ஏன் டயர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா, கிறிஸ்துவோட பிறப்பை வருஷம் கொண்டாடிட்டாங்க. ஆனா இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டா சந்தேகத்தோட தான் பதில் சொல்றாங்க. ஏன்னா உலகத்துக்குள்ள போய் நகை சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், ஐஸ்வர்யத்தை சேர்க்கணும், செல்வத்தை சேர்க்கணும், வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பெரிய பெரிய பங்களா, சொத்து, காரு, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லி பல இதுக்குள்ள உள்ள போகும்போது
உலகத்துல போகும்போது எங்கேயாவது போய் ஒரு இடத்துல போய் பொய் சொல்லி, அப்புறம் விக்கிரத்துல போகும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் லாக் ஆயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இருதயத்துக்குள்ள பார்த்தா ஒரு வெறுமை. ஏன்னா பைபிள் வாசிக்கல, ஜெபம் பண்ணல, தேவனை தேடல. வாழ்க்கை எம்ப்டி ஆயிருது, வெறும் பாத்திரம் ஆயிருது. ரட்சிப்பின் பாத்திரம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா அவங்க வேற லைன்ல இருக்கிறாங்க. கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடிய நிறைய குடும்பத்திலே இப்ப நிறைய ட்ரெஸ், நிறைய காரியங்கள் வந்துட்டு, ஆனா இருதயமும் நிறைய போராட்டம், நிறைய பிரச்சனைகள், நிறைய காரியங்களை யோசித்துக்கிட்டே இருக்கிறாங்க, சிந்திச்சுட்டே இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சின்ன கேள்வி, உங்க இருதயத்துக்குள்ளே சமாதான பிரபு இருக்கிறாரா? ஹலோ, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? உங்க இருதயத்துக்குள்ளே சமாதான பிரபு இருக்கிறாரா? உங்க இருதயத்துக்குள்ளே சமாதான பிரபு இருந்தால் உங்க வாழ்க்கை அப்படியே அமைதியா இருக்கும், பதட்டம் இருக்காது. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும், சமாதான பிரபு இதயத்துல இருக்கும்போது தேவன் பார்த்துக் கொள்வார். அந்த ஒரு வார்த்தை போதும். என் இதயத்துக்குள்ள சமாதான பிரபு இருக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். தெய்வீக அதிகாரம், பரலோகத்தினுடைய அதிகாரம் அவர் நம்ம இருதயத்தில் வந்தா எப்படி இருக்கும்? அவர் நாமமே அதிசயமானவர். அவரே அதிசயமானவர் தான். அதிசயமான தேவன் பூமியில பிறந்திருக்காரு. அதைத்தான் நம்ம கிறிஸ்துவ பிறப்பா கொண்டாடுறோம். ஆலோசனை கர்த்தா நம்ம இதயத்துல வந்தாச்சுனாலே ஆலோசனை தந்துகிட்டே இருப்பாரு. இதை செய்யாத, இது செஞ்சா தப்பு, இதை செஞ்சா பாவத்துல சிக்கிக்கொள்வ, இது வேண்டாம், இதை விட்டு வெளியில வந்துரு, பரலோகத்துக்கு வரணும், இந்த பாவத்துல சிக்கி கொள்ளக்கூடாது. அழகா ஆவியானவர் ஆலோசனை தந்து கொண்டே இருப்பார். ஆலோசனை தந்து கொண்டே இருப்பார். என் வாழ்க்கையில நான் இந்த நிமிஷம் வரையும் உயிரோட இருக்க அப்படின்னா ஆலோசனை கர்த்தா எனக்குள்ள இருந்து சொல்லி கொடுத்தே இருப்பார். எத்தனையோ முறை சொல்லலாம். ஆலோசனை கர்த்தா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா அந்த நஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும், அந்த இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். நான் சந்திச்சிருக்கேன். ஆலோசனை கர்த்தா அவருடைய வார்த்தைக்கு நான் எப்பமாவது கீழ்ப்படியலன்னா நஷ்டத்தை சந்திச்சிருக்கேன். இதையே உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய சத்தத்துக்கு, அவருடைய ஆலோசனைக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா? அவருடைய ஆலோசனைக்கு நம்ம செவி கொடுத்தாதான் சமாதான பிரபு நம்ம இதயத்துல இருப்பாரு. இன்னைக்கு நிறையருடைய வாழ்க்கையிலே ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை, ஒரு விக்கிரக ஆராதனைக்குள்ள ஒரு வாழ்க்கை, குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை, சமாதான பிரபு இல்லை. என்ன காரணம்? எங்க மிஸ்டேக் நடக்கு? இதை நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தால் நலமா இருக்கும். அதனால இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவஜனமே ஒரு பிரேயர் பண்ணி முடிச்சிருவேன். ஏன்னா சர்ச்சுக்கு போகணும்ல. வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா, அவர் வல்லமை உள்ளவர் தான்ப்பா. நம்ம வாழ்க்கையிலே என்னென்ன காரியம் நடக்கணுமோ அவரை நோக்கி நாம் உண்மையாக கூப்பிட்டால் தேவன் பார்ப்பாரு. நம்ம செய்யற எல்லா காரியமும் தேவனுக்கு பிரியமான காரியமா இருக்கணும். அடுத்த வீட்டு பொருளை ஆசைப்படக்கூடாது, அடுத்தவனுக்குள்ள ஆசைப்படக்கூடாது, பொய்யா சம்பாதிக்க கூடாது, அநியாயமான சொத்து செய்யக்கூடாது. ஏன்னா ரூல்ஸ்குள்ள வரணும்ல, பைபிள் சட்டத்துக்குள்ள வரணும்ல. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், பரலோக அதிகாரம், தெய்வீக அதிகாரம் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, பரலோக அதிகாரத்தை இந்த பூமி கொண்டு வந்தவர். பரலோக வாசல் திறக்கப்பட்டிருக்கு. எப்படி? இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே.
வல்லமையுள்ள தேவன் தான், நித்திய பிதா தான், சமாதான பிரபு தான் நம்ம இதயத்துக்குள்ள இருப்பாரானால் மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம கிறிஸ்துவின் பிறப்பு கொண்டாடும் போது மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவோமா? சர்ச்சைக்கு போற பிள்ளைகள் ஏகப்பட்ட குடும்பம் இருக்கு. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. யாரெல்லாம் ஆலயத்து புறப்படுறாங்களோ கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆலயத்து போக முடியாத சூழ்நிலை இருக்கு. குடும்பம் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ஆலயத்து போகணும். கிருபை செய்யுங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. நன்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்கள் இரத்தத்தினால கழுவி எங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளை உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்க இல்லை ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் எந்த குடும்பத்தில் இருக்காங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு பரிபூரணமாக சுகமாக்கி ஆசீர்வித்தாங்க, தீர்காயுஸ்தாங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் குடும்பத்தை 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரம்பா, எல்லா நாட்டிலுள்ள ஜனங்களையும் நம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கிறிஸ்துடைய பிறப்பை கொண்டாடும் போது எங்கள் இதயத்துக்குள்ள கிறிஸ்து இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிபூர்ணமாக ஆசிரியங்க. உங்கள் பாதவில் எங்களை தாழ்த்த பண்ணிடும். இந்த நாளிலும் யாரெல்லாம் ஆலயத்து போகிறாங்களோ வாகனத்தை பொருட்படுத்துவங்க, குடும்பத்தை பொருட்படுத்துவங்க, அந்த குடும்பத்தோட எல்லா தேவைகளெல்லாம் கத்த சந்திங்க. இந்த மாசத்துல நிறைவாக ஆசிரியங்க. கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுகிற எல்லா ஜனங்களும் புது ட்ரெஸ் வாங்கிடுவோம்ப்பா. கத்தர் பொருட்படுத்துவங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் வேலைடைங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காரத்தோட ஜெபித்துவங்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, டெய்லி ஒரு நிமிடம் எனக்காக ஜெபிங்க. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.